வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் பழனி. அதிலிருந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் பார்த்துருவோம். ஸோ அதற்கு முன்னாடி இது லாஸ்ட் இயர் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. ஸோ அது ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. இப்போது ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வருது. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 2 இதுக்குமே தனித்தனியாக நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ 2க்குமே சேர்த்து இன்டர்வியூ அப்படின்றது கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்றது நம்ம தரப்பில் இருந்து மேக்ஸிமம் எதிர்பார்க்குறோம். ஸோ இந்த எக்ஸாமுக்கு, அதாவது நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது சம்மந்தமாக அது ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை ஏதாவது டிஸ்கஷன் போகுது அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனல் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். ஸோ அந்த சேனலோட லிங்க்கில் நீங்கள் டெலகிராம் குரூப்பில் ஆட் ஆகிக்கலாம். ஸோ ஏதாவது குரூப்பில் டிஸ்கஷன், இன்டர்வியூ சம்மந்தமான டீட்டெயில்ஸு, அடுத்தடுத்த ப்ரொசீஜர் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே டெலகிராம் குரூப்பில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களையும் அதில் ஷேர் பண்ணலாம். நிறைய பேரோட ஐடியாஸ் அப்படின்றது அங்கே உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அதுக்காக தான், அந்த பர்பஸ்க்காக தான் டெலகிராம் சேனல் அப்படின்றது கொடுக்குறோம். ஸோ அதுபோக இந்த நோட்டிஃபிகேஷனும் அந்த நோட்டிஃபிகேஷனும் தனித்தனி தான். அதனால் நீங்கள் போட்டு 2யும் ஒன்று சேர்த்து குழப்பிக்க வேணாம். 2ம் ஒரே நோட்டிஃபிகேஷனும் ஒரு இதுக்கு 2 வாட்டி நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. அது தனி நோட்டிஃபிகேஷன். இப்போ கொடுத்துருக்கிறது அப்படிங்கிறது தனி நோட்டிஃபிகேஷன். ஸோ 2க்குமே தனித்தனியாக தான் அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்கு அப்ளை பண்ணினவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். ஸோ அது ஒரு தனி நோட்டிஃபிகேஷனாக வரும். இது தனி நோட்டிஃபிகேஷனாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பயப்படாமல் தாராளமாக இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுல எந்த ஒரு சந்தேகமும் வேணாம். அதில் வேலை கிடைக்குதோ இல்லையோ, இதில் கிடைச்சாலும் போகலாம், இல்லை அதில் கிடைச்சாலும் போகலாம். மேக்ஸிமம் இப்போ நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கிற ஒரு ரீசன்னால் 2க்குமே சேர்த்து ஒரே நோட்டிஃபிகேஷன், ஒரே இன்டர்வியூவாவோ அல்லது அடுத்தடுத்த நாட்களில் இன்டர்வியூ அப்படின்ற மாதிரி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவ்வளோ வருஷமாக ஒரு வருஷத்துக்கு மேலே இதுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒரு வருஷத்துக்கு மேலே வெயிட் பண்ணியாச்சு. இது வரைக்கும் இன்னும் எந்த ஒரு அப்டேட்டும் வரலை. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்களா, இதுக்கப்புறம் 2025 அந்த பழைய நோட்டிஃபிகேஷனுக்கான இன்டர்வியூவும் இப்போ நடக்க போகிற நோட்டிஃபிகேஷனுக்கான இன்டர்வியூவும் 2ம் சேர்த்து வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அப்படின்றது நிறைய இருக்குது. ஸோ அப்ளை பண்ணணும் அப்படின்னு இருக்கிற நபர்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கான எலிஜிபிள் என்ன அப்படின்றத டீட்டெயில்டாக பார்த்துருவோம். ஸோ 1/7/2024 அன்று 18 வயது பூர்த்தி அடைந்தவராகவும் 45 வயதுக்குட்பட்டவராகவும் இந்து மதத்தை சேர்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 45 வயசுக்குள்ளே இருக்கணும், 18 வயசுக்கு மேலே ஆயிருக்கணும், இந்து மதத்தை சேர்ந்தவராக இருக்கணும். வேறு அதர் இதில் அப்ளை பண்ண முடியாது அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இந்து மதம் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அடுத்து என்னென்ன பதவின்றதை பார்த்துருவோம். இங்கே பதவியின் பெயர் கொடுத்துருக்காங்க. அடுத்து காலி பணியிடங்களோட எண்ணிக்கை, சம்பள விகிதம், கல்வி தகுதி அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ நான் பதவியோட பெயரையும் கல்வி தகுதி என்ன வேணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். நீங்கள் காலி பணியிடங்களோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்றதையும் பார்த்துங்க. சம்பளம் அதுக்கு எவ்வளோ அப்படின்றதையும் நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. பட் கல்வி தகுதி என்ன இருக்கணும் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணால் தான் எல்லாருக்குமே புரியும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இளநிலை உதவியாளர் 7 பணியிடம் இருக்குது. அதுக்கு SSLC, அதாவது 10ஆம் வகுப்பு கல்வித்தரம். சீட்டு விற்பனையாளர் 13 பணியிடம், அதுக்கும் 10ஆம் வகுப்பு. சத்திரம் காப்பாளர், அதுக்கும் SSLC தான் படிச்சிருக்கணும். 16 வேக்கண்ட், அதிகமான வேக்கண்ட் இருக்குது. சுகாதார மேஸ்திரி மலைக்கோயிலில் இருக்கிறது. ரீட் அண்ட் தமிழ், அதாவது தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்றது தான் அதில் சொல்லியிருக்காங்க. அடுத்து சுகாதார மேஸ்திரியிலே இன்னொரு மலைக்கோயில் இல்லாமல் உபநிறுவனங்களில் ஒரு வேக்கண்டு, அதுக்கும் தமிழ் எழுத படிக்க தெரிந்தால் போதும். அடுத்து சுகாதார மேஸ்திரியிலையும் இன்னொரு கோயிலில் நிறுவனத்தில் ஒன்று இருக்குது, கோயிலில் ஒன்று இருக்குது, அதுக்கும் தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்கணும். பூஜை அல்லது காவல், இதுக்கு ஒரு வேக்கண்டு, அதுவும் தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து காவல் 2 வேக்கண்டு, அதில் தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்கணும். காவல் உபகோயில் மற்றும் நிறுவனத்தில் 44 காலி பணியிடம் அப்படின்றது இருக்குது. சேம் அதே தான். துப்புரவு பணியாளர், துப்புரவு மலைக்கோயில்லையும் இருக்குது, உபகோயில்லையும் இருக்குது. அதில் 57 பணியிடம், இதில் 104 பணியிடம் அப்படின்றது. ஸோ 2க்குமே தமிழ் எழுத படிக்கிறது இருக்கணும். கால்நடை பராமரிப்பு 2 காலி பணியிடம், சேம் அதே இது குவாலிஃபிகேஷன் தான், தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். அடுத்து உதவி யானை பாவுத்தர், இதுக்கு ஒரு வேக்கண்ட், சேம் அதே தான் இருக்குது. அதாவது அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
must possess the capacity of ability and knowledge and train control guide command and speak language of controlling in the elephant. அதாவது யானைக்கிட்ட அதாவது முன்னாடியே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். யாரோ ஒரு நபரை போய் யானை பாகனா போட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கணுன்ற மாதிரி எலிஜிபிலிட்டியில் கொடுத்துருக்காங்க. அடுத்து சுகாதார ஆய்வாளரில் ஒரு வேக்கண்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதுக்கு வந்து 8th ஸ்டாண்டர்டு வந்து படிச்சிருக்கணும். அடுத்து தொழில்நுட்ப காலி பணியிடங்கள். மொத்த பணியிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 252. இது வந்து என்ன சொல்கிறது, வெளித்துறை பணியிடங்கள் மட்டும். அடுத்து வந்து தொழில்நுட்ப பணியிடங்கள். உதவி பொறியாளர், இதுக்கு வந்து ஒரு காலி பணியிடம், பேச்சுலர் டிகிரி படிச்சிருக்கணும். அடுத்து உதவி பொறியாளரில் சிவில், அது மின்னணுவியல், இது சிவில். இதில் வந்து சேம் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இளநிலை பொறியாளர், டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், இதில் ஒரு வேக்கண்ட். அடுத்து இளநிலை பொறியாளர் ஆட்டோமொபைலில், டிப்ளமோ இன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். அடுத்து இளநிலை பொறியாளர் மெக்கானிக்கல், இதில் வந்துட்டு ஒரு வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து மேற்பார்வையாளரில் 3, டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங். மேற்பார்வையாளர் இயந்திரவியல், அதில் வந்துட்டு 3 வேக்கண்ட்டு. தொழில்நுட்ப உதவியாளர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க. தொழில்நுட்ப உதவியாளர் DCCE, அதுவும் ஒரு வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து தொழில்நுட்ப உதவியாளர் இயந்திரவியல் கணினி ஏகுவர் 3 வேக்கண்ட்டு. டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அடுத்து ஆய்வக நுட்பனர், இது வந்து பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது கெமிஸ்ட்ரியில். வின்ஸ் ஆப்ரேட்டரு ITI முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மிஷின் ஆப்ரேட்டர் ஒரு வேக்கண்ட்டு, ITI முடிச்சிருக்கணும். அடுத்து மிஷின் ஆப்ரேட்டர் டிப்ளமோ முடிச்சிருக்கணும். அடுத்து ஹெல்ப்பர் ITI முடிச்சிருக்கணும். HT ஆப்ரேட்டர், இதுலேயும் ITI சர்டிஃபிகேட் முடிச்சு வச்சுருக்கணும். ஓட்டுநருக்கு வந்து 8th பாஸு, டிரைவிங் லைசன்ஸ். இதுக்கு வந்து 2 காலி பணியிடங்கள். மொத்தமாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து 30 காலி பணியிடங்கள் அப்படின்றது இருக்குது. அதுக்கடுத்து ஆசிரியர் காலி பணியிடங்கள். ஆகம ஆசிரியர், அர்ச்சகர் பயிற்சி பள்ளி, இதில் வந்து ஒரு வேக்கண்ட் கொடுத்துருக்கான். ஸோ இதற்கான எலிஜிபிலிட்டி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கல்வி தகுதி என்னன்றதை பார்த்துங்க. அடுத்து அத்தியான பட்டர், ஒரு வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ரீட் அண்ட் ரைட் அண்ட் தமிழ், ஸோ நிறைய எலிஜிபிலிட்டி. அடுத்து வந்து அர்ச்சகர், ரீட் அண்ட் ரைட் அண்ட் தமிழ், மஸ்ட்டு சர்டிஃபிகேட் ஆஃப் 1 year ட்ரைனிங், ரெலவெண்ட் ஃபீல்டு, அந்த ஃபீல்டில் ஒரு வருஷத்துக்கான ட்ரைனிங் அப்படின்றது இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க 2 போஸ்டிங்குமே. அடுத்து நாதஸ்வரம், சேம் அதே தான், அதற்கான அந்த ஃபீல்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது இருக்கும். தவில், தாளம், மாலை கட்டி, இது எல்லாத்துக்குமே சேம் அதே தான், உங்களுக்கு அந்த ஃபீல்டில் அதற்கான எலிஜிபிள் அப்படின்றது இருக்கணும். ஸோ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 296 காலி பணியிடங்கள் அப்படின்றது வந்து இருக்குது. ஸோ இதற்கு வந்து கடைசி நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8/1/2025, அதாவது அடுத்த வருடம் 8ஆம் தேதி, ஜனவரி 1ஆம் தேதி வரையும் ஜனவரி 8ஆம் தேதி வரையும் உங்களுக்கு வந்து டைம் டூரேஷன் அப்படின்றது இருக்குது. ஸோ அது வரைக்கும் அப்ளை பண்ணணும் அப்படின்ற நபர்கள் யாராக இருந்தாலும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான். அப்ளிகேஷன் எப்படி ஃபில்அப் பண்ணுறது அப்படின்றத அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இணை ஆணையர் செயல் அலுவலர், தண்டாயுதபாணி திருக்கோயில், பழனி, திண்டுக்கல் மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நீங்கள் வந்து அப்ளிகேஷன் அப்படின்றத ஃபில்அப் பண்ணி அனுப்பணும். ஸோ இது நிபந்தனைகள்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அதை வந்து என்னன்றதை படிச்சுக்குங்க, பார்த்துக்குங்க. நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. நம்ம வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில்அப் பண்ணுறது, அதை எப்படி அனுப்புறது, எப்படி கொரியர் பண்ணுறது முதற்கொண்டு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ அப்படின்றத நம்ம வந்து கொடுத்துருவோம். இதற்கான ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றத நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். தேவை இருக்கிற நபர்கள் இங்கே டிஸ்பிளே தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் மெட்டீரியல்ஸ் அப்படின்றத பை பண்ணி வாங்கிக்கலாம். 300 rupees மெட்டீரியல் அப்படின்றது. ஸோ இன்டர்வியூ ரிலேட்டடாக நம்ம மெட்டீரியல்ஸ் அப்படின்றது கொடுப்போம். அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ மட்டும்தான், வேறு எது எக்ஸாம்ஸ் அப்படின்ற மாதிரி எதுவும் இல்லை, வெறும் இன்டர்வியூ தான். ஸோ அதனால் அது ரிலேட்டடாக நம்ம வந்து மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். தேவை இருக்கிற நபர்கள் வாங்கிட்டு யூஸ் பண்ணிக்கிங்க. ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வருத்தப்பட்டு எந்த யூஸும் இல்லை. அதனால தான் மறுபடியும் சொல்கிறது. ஸோ இப்போ கிடச்சிருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை நல்ல முறையாக யூஸ் பண்ணிக்கிங்க. வேறு எதுவும் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.